அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய ஐயா கிருஷ்ணன் அவர்களே, என் நெடுநாளைய நண்பர், என் நெஞ்சுக்கு மிகவும் நெருக்கமானவர் மரபின் மைந்தன் முத்தையா அவர்களே, குழுமியிருக்கின்ற பெரியோர்களே, உங்கள் அனைவரையும் முதலில் நான் வணங்கி மகிழ்கிறேன். நண்பர் திருச்சி சிவா அவர்கள் வள்ளுவம் குறித்து இதுவரையில் வழங்கிய மிகச்சிறந்த கருத்துக்களை நீங்கள் கேட்டீர்கள். உண்மையிலேயே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளில் அரசியல் மாச்சரியங்கள் இல்லாமல் கட்சி வேலிகளை தாண்டி மனிதர்களை நேசிக்கக்கூடிய நல்ல நெஞ்சம் உடைய மிகச்சிறந்த நண்பர் சிவா அவர்கள். விரிந்த வாசிப்பாளர், தெளிந்த தமிழ்நடைக்கு சொந்தக்காரர். இவ்வளவு சிரமப்பட்டு புதுதில்லியிலே இருந்து வந்து நடந்தும் ஓடியும் இந்த இடத்தை அடைந்து மிக தெளிவாக வள்ளுவம் குறித்து அவர் பேசியது நம் அனைவருடைய உள்ளங்களையும் கவர்ந்தது. இப்பொழுது கம்பனை பற்றி நான் பேச வேண்டும். நான் முத்தையாவிடம் கேட்டேன், கம்பனை பேச சொல்கிறீர்கள், கம்பன் காட்டும் அரக்கர் உலகம் என்று பேசட்டுமா என்றேன். இல்லை இல்லை, கம்பன் முழுவதையும் நீங்கள் பேச வேண்டும் என்றார். 1 மணி நேரம்தான் பேச இருக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீர்கள். 6 காண்டங்களில் அங்குமிங்குமாக சில காட்சிகளை உங்கள் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்த நான் விரும்புகிறேன். நான் இராமாயண ரகசியம் என்ற ஒரு நூலையும் எழுதியிருக்கிறேன். குலோத்துங்கன் கேட்டுக்கொண்டதற்காக கம்பன் இராமாயணத்தை பாடினான் என்று ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. சடையப்ப வள்ளலுக்கு அவன் ஆற்றக்கூடிய நன்றி கடனாக இராமாயணத்தை அவன் வழங்கினான் என்று இன்னொரு கருத்தும் சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மையில் இராமாயணத்தை ஏன் கம்பன் இயற்றினான்? எல்லை மீறிய கற்பனை ஆற்றல் உள்ள உலகக் கவிஞர்கள் அனைவருக்கும் ஈடு கொடுக்கக்கூடிய மகத்தான வலிமை மிக்க கவிஞனாக விளங்கிய கம்பன் நினைத்திருந்தால் ஒரு மூல நூலையே வழங்கி இருக்க முடியும். அவன் ஏன் ஒரு வழி நூலை வழங்க வேண்டும்? வான்மீகி வடமொழியில் கொடுத்த இராமாயணத்தில் அவன் தன்னுடைய மனதை பறிகொடுத்து அதை தமிழகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை தமிழர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஏன் அவன் அதற்கு ஆசைப்பட்டிருக்க வேண்டும் என்றெல்லாம் யோசிக்கிற பொழுது கம்பன் தமிழில் இராமாயணத்தை தந்ததற்கான இரகசியம் புரிபடும். ஏறக்குறைய கிபி 3ஆம் நூற்றாண்டிலே இருந்து கிபி 6ஆம் நூற்றாண்டு வரை இடைப்பட்ட 300 ஆண்டுகள் களப்பிரர்களுடைய ஆதிக்கத்தில் தமிழ்நாடு இருந்தது. களப்பிரர்கள் மாவீரர்கள் இல்லை. சேர சோழ பாண்டியர்களையெல்லாம் பெற்றெடுத்த மண் இது. வீரம் செறிந்த விளை நிலம் இது. ஆனால் இந்த வீரம் செறிந்த இந்த விளை நிலத்தை மைசூர் என்று இப்பொழுது சொல்லப்படுவது அப்பொழுது எருமை நாடு என்று வழங்கப்பட்டது. அந்த எருமை நாடு என்கிற பகுதியிலே இருந்து வந்தவர்கள்தான் களப்பிரர்கள். அவர்கள் சேர சோழ பாண்டியர்களைப் போல மாவீரர்கள் இல்லை. ஆனாலும் இந்த மண் அவர்களிடம் 300 ஆண்டு காலம் அடிமைப்பட்டு கிடந்தது. நான் அடிக்கடி சொல்லுவேன், உலகப்படத்தில் குண்டூசி அளவுக்கு இருக்கக்கூடிய ரோம் மிக விரைவாக உலகத்தின் மாபெரும் சாம்ராஜ்யமாக மலர்ந்தது.
எவ்வளவு விரைவாக உலகத்தின் பெரும் சாம்ராஜ்யமாக அந்த ரோம் வளர்ந்ததோ அவ்வளவு வேகமாக அது வீழ்ந்தது. காரணம், வீரத்தின் விளைநிலமாக இருந்த பொழுது அது உலகத்தின் பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடிந்தது. ஆனால் செல்வத்தில் தங்களுடைய மனதை ஈடுபடுத்தி இன்புற வேண்டும் என்ற நிலையில் அவர்கள் இறங்கிய போது அவருடைய வீரம் மறைந்து அவருடைய இன்ப நுகர்வு எல்லை மீறி வளர்ந்து அதனுடைய விளைவாக ரோம சாம்ராஜ்யமே விழுந்தது. நீங்கள் கோல்ட்ஸ்மித் ஒரு வரி அழகாக சொல்வான், வேர் வெல்த் அக்யூமிலேட்ஸ் மென் டீகே என்று. எந்த இடத்தில் செல்வம் குவிந்து கிடக்கிறதோ அங்கே பண்பாடு சீரழிந்துவிடும் என்று. அதற்கு மிகச்சரியான எடுத்துக்காட்டு ரோம். தமிழகத்தை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழரிடையே சமூக அளவில் என்னென்ன குறைபாடுகள் இருக்கின்றன என்று இனங்கண்டவன் வள்ளுவன். அந்த குறைபாடுகளை தவிர்ப்பதற்காகத்தான் வள்ளுவனே திருக்குறளை வழங்கினான். நீங்கள் கம்பராமாயணத்தை பார்த்தால் ஏறக்குறைய 700 குறட்பாக்களின் கருத்துக்கள் அப்படியே கம்பராமாயணத்தில் இருக்கும். எனவே முழுக்க முழுக்க கம்பன் வள்ளுவனில் ஈடுபட்டிருக்கிறான். வள்ளுவன் வழங்கிய அந்த விழுமியங்கள் இந்த மண்ணில் சரியாக சென்று சேராத காரணத்தினாலேதான் 300 ஆண்டுகள் களப்பிரர்களிடம் இது அடிமைப்பட்டு கிடந்திருக்கிறது. தமிழர்கள் புலனடக்கத்தை இழந்து விட்டார்கள். புலனடக்கம் இல்லாமற் போனால் நீங்கள் வாழ்வில் எந்த சாதனையையும் எந்த நிலையிலும் மிகப்பெரிய அளவுக்கு செய்துவிட முடியாது. ஒரு மனிதனின் மகத்துவமே அவன் கடைபிடிக்கக்கூடிய புலன் அடக்கத்திலே தான் இருக்கிறது. இந்த 5 பொறிகளை, இந்த 5 புலன்களை நாம் எப்படி நெறிப்படுத்தி நடக்கிறோம் என்பதை வைத்துத்தான் நம்முடைய வாழ்க்கையின் உன்னதமே உருவெடுக்கிறது. எனவே புலனடக்கம் இல்லாத ஒரு தமிழகமாக இது இருக்கிற பொழுது புலனடக்கத்தை கொண்டு வந்து இந்த மக்களிடம் சேர்க்க வேண்டும் என்று கம்பன் நினைக்கிறான். கதையாக சொன்னால் மக்களுக்கு எளிமையாக புரியும். ஏனென்றால் ராமாயணம் கம்பன் தமிழிலே வழங்கிய பின்புதான் மக்களுக்கு அறிமுகமானது என்பதில்லை. நீங்கள் புறநானூரை புரட்டி பார்த்தால் ராமாயணம் பற்றிய குறிப்பை காண முடியும். கடுந்திரள் ராமன் உடன்புணர் சீதையை வலித்தகைய அரக்கன் வவ்விய ஞான்றை என்று புறநானூறு பேசுகிறது. கடுந்திரள் ராமன் உடன்புணர் சீதையை வலித்தகைய அரக்கன் வவ்விய ஞான்றை என்று மிக தெளிவாக ராமனிடமிருந்து சீதையை ராவணன் பறித்த கதையை புறநானூறு பேசுகிறது. அகநானூரில் ராமாயணம் பற்றிய குறிப்புகள் இருக்கின்றன. கலித்தொகையில் ராமாயணம் பற்றிய குறிப்புகள் இருக்கின்றன. ஆழ்வார்கள், பெரிய ஆழ்வாரிலிருந்து நம்மாழ்வாரிலே இருந்து குலசேகர ஆழ்வார் வரை ராமாயணம் சார்ந்த செய்திகளை தங்களுடைய பாடல்களில் வழங்கி இருக்கிறார்கள். நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் சிலப்பதிகாரத்தை எடுத்து பார்த்தால், தாதை ஏவலில் மாதுடன் போகி காதலி நீங்க கடுந்துயர் உழந்தோன் வேத முதல்வன் பயந்தோன் என்பது நீ அறிந்திலையோ, நீ அறிந்திலையோ. தந்தையினுடைய சொல்லை கேட்டு கானகம் வந்து காதலியை பிரிந்து கடும் துயரங்களை அனுபவித்தவன் ராமன் என்பதை நீங்கள் அறியவில்லையா என்பதோடு நிற்கவில்லை. அது நெடுங்கதை அன்றோ என்கிறான் இளங்கோவடிகள். அப்படியென்றால் சிலப்பதிகாரமே கிபி 2ஆம் நூற்றாண்டில் வந்தது என்று நாம் சொல்கிறோம். 2ஆம் நூற்றாண்டில் வந்த சிலப்பதிகாரம் நெடுங்காலமாக ராமாயணம் தமிழ் மண்ணில் பேசப்படுகிறது என்று சொல்கிறது. எனவே ராமாயணத்தை அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறார்கள்.
கதைகளின் மூலமாக கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்தால் எளிதாக மக்களிடம் சென்று சேரும் என்பது உண்மை. கர்த்தர் தன்னுடைய சமயத்தை புதிதாக தொடங்குகிற பொழுது அவரை சுற்றி இருந்தவர்கள் அத்துணை பேரும் கற்றறிந்த மேதைகள் இல்லை. கர்த்தருக்கு பின்னாலே வந்தவர்கள் அனைவருமே கற்றறியாதவர்கள், பாமரர்கள். அவர்கள் அனைவரும் உயர்ந்த தத்துவங்களை அப்படியே சொன்னால் அறிந்து கொள்ள முடியாது என்பதனால்தான் நீங்கள் பைபிளை புரட்டி பாருங்கள். கர்த்தர் இடையிடையே கதைகளின் மூலமாகத்தான் மிக உயர்ந்த கருத்துக்களை வழங்கி இருக்கிறார். இந்த இந்து மதம் கொஞ்சம் கொஞ்சமாக நலிவுற்றிருந்ததை பார்த்து இதற்கு ஒரு புனருத்தாரணத்தை தேடித்தர வேண்டும் என்று நினைத்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் பல்வேறு கதைகளை பாமரர்களும் எளிதில் அறிந்து கொள்கிறார் போல் சொல்லித்தான் இந்து சமயத்தின் மேன்மையை விளக்கினார். எனவே கதைகளின் மூலமாக சொல்வது வள்ளுவனை விட அற்புதமாக வாழ்வியல் கருத்துக்களை சொல்லிவிட முடியாது. ஆனால் வள்ளுவனை இவர்கள் தேடிச் செல்ல மாட்டார்கள். வள்ளுவன் வழங்கிய வாழ்வியல் விழுமியங்களை அப்படியே ஒரு காவியமாக கொண்டு போய் கொடுத்தால் அது நிச்சயமாக அனைவரும் கருத்தூன்றி படிப்பார்கள், பின்பற்ற முயல்வார்கள் என்று நினைத்துத்தான் கம்பன் இராமாயணத்தை தமிழிலே தர முனைந்தான் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலகம் யாவையும் தாமுள ஆக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்று கடவுள் வாழ்த்தோடு கம்பன் இராமாயணத்தை தொடங்குகிறான். நான் முதலில் ஒன்று சொல்கிறேன். கம்பன் வடித்து கொடுத்திருக்கிற இராமாயணம் என்பது வான்மீகியினுடைய கார்பன் காப்பி அல்ல, அது ஜெராக்ஸ் காப்பி அல்ல. அது அந்த வான்மீகியினுடைய காவியத்திலிருந்து எங்கெல்லாம் இந்த தமிழ் சமுதாயத்தின் பண்பாட்டுக்கு ஏற்ப கதை போக்குகளை மாற்ற வேண்டும் என்று கம்பன் நினைத்தானோ அங்கெல்லாம் அவன் அற்புதங்களை சாதித்திருக்கிறான். வான்மீகியில் உங்களுக்கு கடவுள் வாழ்த்து கிடையாது. இவன் கடவுள் வாழ்த்தோடு தான் தொடங்குகிறான். வான்மீகியில் அவையடக்கம் கிடையாது. இவன் அவையடக்கம் பேசுகிறான். ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று ஒரு பூசை முற்றவும் நக்கு புக்கென ஆசை பற்றி அறையலுற்றேன் மற்ற இக்காசில் கொற்றத்து ராமன் கதையரோ. ஆசையினால் இந்த இராமாயணத்தை தமிழில் தருவதற்கு நான் முனைகிறேன். ஆனால் என் முயற்சி எப்படிப்பட்டது என்பதை நான் அறிகிறேன். விருப்பத்தின் பார்ப்பட்டு பார்க்கடல் முழுவதையும் ஒரு பூனை தன் நாவினால் நக்கி நக்கி குடித்துவிட முடியும் என்று நினைத்தால் அது எவ்வளவு பேதமையோ அவ்வளவு பெரிய பேதமை வான்மீகத்தை தமிழில் தருகிற என்னுடைய முயற்சி என்று அவையடக்கம் பேசுகிறான் கம்பன். எனவே அந்த அடக்கமும் பணிவும் ஒரு மனிதனுடைய மிக உயர்ந்த பண்பு நலன்களாக இருக்க வேண்டும். கம்பனுக்கு இணை சொல்ல இன்று வரை தமிழில் கற்பனையில், வர்ணனையில், கதை போக்கில், பாத்திரப்படைப்பில் இன்னொருவன் பிறக்கவில்லை. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? அறையும் ஆடரங்கும் மடப்பிள்ளைகள் தரையில் கீரிடில் தச்சரும் காய்வரோ. குழந்தைகள் வரையக்கூடிய கிறுக்கல்கள், அந்த கிறுக்கல்களை பார்த்து ஓவியங்களாக நினைக்கக்கூடிய உள்ளம் தாய்மைக்கு உண்டு. அதுபோல் என்னுடைய கிறுக்கல்களையும் நீங்கள் ஓவியங்களாக காவியங்களாக காண வேண்டும் என்று அவன் பேசுகிறான். இப்பொழுது நான் சொல்கிறேன், இந்த கம்பன் வான்மீகத்தை அப்படியே தமிழில் தருவதற்கு முனைகிற பொழுதே அவனுக்கு தெளிவாக தெரிகிறது, பின்னொரு நாளில் நாம் ஏசப்படுவோம், நம்மை ஒரு சிலர் வசைபாடுவார்கள் என்று அப்பொழுதே அவன் மிக தெளிவாக அறிந்து வைத்து அந்த அவையடக்கம் பேசுகிற பகுதியிலேயே சொல்கிறான். இதை நான் ஏன் தமிழில் தருவதற்கு முனைகிறேன்? பொய்யில் கேள்வி புலமையனோன் புகழ் தெய்வ மாக்கவி மாட்சி தெரிவிக்க. மண்ணில் என்னை வசை பாடுவார்கள்,
மாசு எனக்கு எய்தும், இது எனக்கு தெரியும். மாசு என் மீது எய்தினாலும் கவலை இல்லை, நான் இந்த தெய்வ மாக்கவியினுடைய காப்பியத்தை தமிழில் தர முனைகிறேன் என்று அவனே தெளிவாக சொல்கிறான். சரி, வான்மீகத்தில் இல்லாத கடவுள் வாழ்த்து, வான்மீகத்தில் இல்லாத அவையடக்கம் கம்பனில் வருகிறது. நான் எப்பொழுதும் சொல்லுவேன், கம்பனை உண்மையிலேயே நீங்கள் கற்றுணர வேண்டும் என்றால் வான்மீகியை பக்கத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு முறை இலங்கை ஜெயராஜ் அவர்கள், நான் வான்மீகத்தின் பக்கம் திரும்பி பார்த்ததே இல்லை, கம்பனே எனக்கு போதும் என்று ஒரு மேடையில் சொன்னார். அவரும் நானும் கலந்து கொண்ட ஒரு மேடையில் நான் அவருக்கு சொன்னேன், நீங்கள் அப்படி சொல்லலாகாது. கம்பனுடைய பெருமையினுடைய உச்சத்தை நீங்கள் அறிய வேண்டுமென்றால் வான்மீகத்தை நீங்கள் படிக்க வேண்டும். கம்பன் படலம் படலமாக கொடுக்கிறான், வான்மீகி சர்க்கம் சர்க்கமாக தந்திருக்கிறான். முதலில் வான்மீகத்தில் அந்த கதைப்போக்கில் ஒரு சர்க்கத்தை படிக்க வேண்டும். அதை தமிழில் கம்பன் எப்படி கொடுத்திருக்கிறான் இந்த படலத்தில் பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் கம்பன் நமக்கு மிக தெளிவாக தென்படுவான். இப்பொழுது வான்மீகத்தில் இல்லாத கடவுள் வாழ்த்தை கம்பன் பாடினான், வான்மீகத்தில் இல்லாத அவையடக்கத்தை கம்பன் பாடுகிறான். ஆற்றுப்படலம் என்பது வான்மீகத்திலேயே கிடையாது. ஒரு வரியில் வான்மீகம் சொல்லிவிட்டு போகிறது. சரையு நதிக்கரை ஓரத்தில் இருந்த அயோத்தி நகரில் உள்ள அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார்கள், செல்வ வளத்தோடு சிறந்து விளங்கினார்கள் என்று ஒரு வரியில் அந்த சரையு நதியின் பெருமையை பேசிவிட்டு சென்று விடுவான் வான்மீகி. கம்பன் இப்பொழுது ஆற்றுப்படலம் என்று முதலில் வைக்கிறான். வான்மீகத்தில் இல்லாத ஒன்று, 20 பாடல்கள் ஆற்றுப்படலம் மட்டுமே கம்பனால் பாடப்பட்டிருக்கிறது. முதல் பாடல், நான் அதைத்தான் நம் தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு குறிப்பிட விரும்புகிறேன். இராமாயணத்தை தமிழில் எதற்காக கம்பன் தந்தான் என்ற நோக்கத்தை அறிந்து கொள்வதற்காக 12000 பாடல்களிலும் நீங்கள் புரட்டி புரட்டி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. காப்பியத்தை தொடங்குகிற முதல் பாடல், அசலம்புரி ஐம்பொறி வாளியும் காசு அலம்பு முலையவர் கண் எனும் பூசலம்பும் நெறியின் புறம் செலா கோசலம் புனை ஆற்றணி கூறுவாம். நன்றாக யோசியுங்கள். இந்த ஆற்றினுடைய பெருமையைத்தான் நான் பேசப்போகிறேன் என்று ஆரம்பிக்கிற கம்பன் எப்படி சொல்கிறான்? அசலம்புரி ஐம்பொறி வாளியும், குற்றமிழைக்கக்கூடிய இந்த 5 பொறிகள், கண், காது, மூக்கு, வாய், மெய் என்று நாம் பேசுகிறோமே, இந்த 5 பொறிகளும் குற்றமிழைக்கக்கூடியவை. காசு அலம்பு முலையவர் கண் எனும் பூசலம்பும் நெறியின் புறம் செலா கோசலம் என்று சொல்கிறான். கம்பன் மிகப்பெரிய கவி சக்கரவர்த்தி. முதலில் 5 பொறிகளும் குற்றமிழைக்காது என்று முதலில் தெளிவாக சொல்லிவிடுகிறான். அசலம்புரி ஐம்பொறி வாளியும், கோசல நாட்டில் இருக்கக்கூடிய மக்களின் 5 பொறிகளும் குற்றம் இழைக்காது என்று சொன்னவன் அடுத்த வரியில் காசு அலம்பு முலையவர் கண் எனும் பூசலம்பும் நெறியின் புறம் செலா. இந்த கோசல நாட்டில் வாழக்கூடிய பெண் மக்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய காம போர் தொடுக்கும் கண்கள் இருக்கின்றனவே, அந்த கண் எனும் அம்பும் நெறி தவறு செல்லாது என்று திரும்ப ஒரு முறை கண்ணை மட்டும் தனியாக எடுத்து கம்பன் தன் கருத்தை பதிவு செய்கிறான். இதற்கு சிவஞான போதத்திற்கு உரை எழுதிய மாதவ சிவஞான முனிவர் மிக அழகாக சொல்லுவார். நமக்கு 5 பொறிகள் இருக்கின்றன. இந்த 5 பொறிகளில் கண்ணை தவிர மற்ற 4 பொறிகளும் நின்று பற்றும் பொறிகள். காது தானாக தேடி சென்று எதையும் கேட்காது. வந்து உள்ளே நுழைந்தால் காது கேட்கும். மூக்கு தானாகவே முயன்று சுவாசிக்காது.
காற்று உள்ளே வந்தால் மூக்கு இழுத்து கொள்ளும் இல்லையா? வாய் தானாக சென்று உணவை தேடாது. நீங்கள் எடுத்து வாயில் வைத்தால் உணவை வாய் சுவைக்கும். மெய்யும் யாராவது தொட்டால் உங்களுக்கு மெய்யுணர்ச்சி ஏற்படும். இப்போ இந்த கண், காது, மூக்கு, செவி இப்படி இருக்கின்றன. ஆனால் கண்ணுக்கு மட்டும் என்ன வேறுபாடு என்றால், 4 பொறிகளும் சென்று பற்றும் பொறிகள் இல்லை, நின்று பற்றும் பொறிகள். இருக்கிற இடத்தில் இருக்கும் அந்த பொறிகளிடம் நீங்கள் எதை கொண்டு போகிறீர்களோ அதை பெறும். ஆனால் கண் இருக்கிறதே, இருந்த இடத்திலிருந்து முடிந்த வரையில் சென்று பற்றக்கூடிய ஆற்றல் கொண்டது. எனவே மற்ற பொறிகள் நின்று பற்றக்கூடியவை, கண் மட்டும்தான் சென்று பற்றக்கூடியது. அதனால் நின்று பற்றும் பொறிகள் குற்றமிழைக்காது என்று ஒரு வரியில் சொன்னதோடு, சென்று பற்றக்கூடிய கண்ணெனும் பொறியும் குற்றமிழைக்காது என்று தனித்து சொல்லுகிற பொழுது, அங்கே அந்த கோசல நாடு முழுவதும், வெறும் அயோத்தியில் இருக்கக்கூடிய மக்களை மட்டும் சொல்லவில்லை, கோசல நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் நெறி சார்ந்து நிற்பவர்கள், புலனடக்கம் உள்ளவர்கள் என்பதை காப்பியத்தில் எங்கோ ஒரு இடத்தில் அவன் பேசவில்லை. காப்பியத்தை தொடங்குகிற முதல் பாடலிலேயே தெளிவாக அவன் சொல்லிவிடுகிறான். நன்றாக யோசிக்க வேண்டும் நீங்கள். இப்பொழுது அதாவது கலம் சுரக்கும் நிதியம், கலம் சுரக்கும் நிதியம் என்று ஆரம்பிக்கிறான். இந்த கலம் சுரக்கும் நிதியம் என்றால் என்ன? மரக்கலங்கள் சென்று செல்வத்தை கொண்டு வந்து குவிக்கின்றனவாம். ஆனால் அவன் படைத்த அயோத்தியில் கடற்கரையே கிடையாதே. அவன் படைத்த அயோத்தியில் கடற்கரை இல்லை, கோசலை நாட்டில் கடற்கரை இல்லை. ஆனால் கலம் சுரக்கும் நிதியம் என்கிறான். அப்படி என்றால் அவன் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டைத்தான் அவன் கண் முன்னாலே நிறுத்தி இந்த காப்பியத்தை கொடுத்திருக்கிறான் என்பதற்கு வேறு சான்று தேவையே இல்லை. கலம் சுரக்கும் நிதியம், கணக்கிலா நிலம் சுரக்கும் நிறை வளம், நல்மணி பிலம் சுரக்கும், பெருதற்கரிய தம் குலம் சுரக்கும் ஒழுக்கம் குடிக்கலாம். அதுதான் முக்கியமானது. குலம் சுரக்கும் எதை? கலம் சுரக்கும் நிதியம், நிலம் சுரக்கும் நிறை வளம், நல்மணி பிலம் சுரக்கும். ஆனால் பெருதற்கரிய தம் குலம் சுரக்கும் ஒழுக்கம் குடிக்கலாம். இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் ஒழுக்கம் சார்ந்தவர்களாக இருப்பார், ஒழுக்கத்தின் பார்ப்பட்டுத்தான் நடப்பார்கள் என்று திரும்பவும் அவன் அதை வற்புறுத்துகிறான். எனவே முழுக்க முழுக்க இது புலனடக்கத்தை, அறம் சார்ந்த வாழ்வியலை இந்த தமிழ் சமூகம் அடைய வேண்டும், அதன் வழியில் நடக்க வேண்டும் என்கிற மேலான நோக்கத்தோடு தான் இந்த காப்பியத்தை அவன் வழங்கி இருக்கிறான். அதில் சில காட்சிகளை மட்டும் அங்குமிங்குமாக நேரம் கருதி விரைவாக உங்களுக்கு சொல்ல முயல்கிறேன். இப்பொழுது ராம லட்சுமணன் 2 பேரும் சிறுவர்கள். விஸ்வாமித்திரன் தயரதனுடைய அரண்மனைக்கு வருகிறான். தாடகை என்ற அரக்கி தவம் செய்வதற்கு இடையூறாக இருக்கிறாள். அவளால் பல முனிவர்களுடைய அமைதி பாழ்படுகிறது. எனவே அந்த மோசமான அரக்கியை கொல்வதற்கு ராமனை என்னோடு அனுப்பி வை என்று கேட்கிறான். ராமன் தான் தசரதனுடைய உயிர். அவன் சொல்கிறான், சின்ன பிள்ளைகள், அவர்கள் எதற்கு, நான் வருகிறேன், நான் வந்து தாடகையை கொல்கிறேன் என்கிறான். இல்லை இல்லை, ராமன் தான் வர வேண்டும் என்று இவன் வற்புறுத்துகிறான். வேறு வழி இல்லாமல் வசிட்டரும் அனுப்பி வை என்று அறிவுறுத்தியதால் இந்த 2 பிள்ளைகளும் அனுப்புகிறான். அந்த இடத்தில் கம்பன் அழகாக சொல்வான், அது கண்ணை ஒருவன் ஏற்கனவே கண்ணில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள், கண்ணிலான் பெற்றிழந்தான் என உழந்தான். காலம் முழுவதும் கண் தெரியாமலே இருப்பது பெரிய கொடுமை இல்லை. கண் தெரியாமல் இருக்கக்கூடிய ஒருவனுக்கு திடீரென்று பார்வை கிடைத்து
இந்த உலகம் முழுவதையும் பரவசத்தோடு அவன் பார்த்து மகிழக்கூடிய நிலையிலேயே அந்த பார்வை பறிக்கப்பட்டால் அவன் மனம் எந்த அளவுக்கு வருத்தத்தில் ஆழ்ந்துவிடும். அதை அப்படி கண்ணிலான் பெற்று இழந்தான் என உழந்தான் தயரதன். இந்த 2 பிள்ளைகளை அழைத்து கொண்டு போனார்கள். வேக வேகமாக நான் சொல்ல விரும்புகிறேன், ஆனால் இதை மணிக்கணக்கில் பேச வேண்டிய காப்பியம் அது. போனார்கள். அந்த தாடகையை எதிர்த்து நீ அம்பு எய்ய வேண்டும் என்று தயரதன் சொல்கிறான். நீங்கள் வான்மீகத்தில் பார்த்தால் ஒரு பெண்ணுக்கு எதிராக நான் போர் புரிய வேண்டுமா என்று ராமன் கேட்கவே இல்லை. அவன் விஸ்வாமித்திரனிடம் கேட்பதே, ஒரு யட்சகுலத்தில் பிறந்தவள் இந்த தாடகை, இவளுக்கு எப்படி 1000 யானை பலம் வந்தது என்று தான் கேட்கிறானே தவிர ஒரு பெண்ணுக்கு எதிராக நான் போரிடுவதா என்றவன் கேட்கவில்லை. ஆனால் கம்பன் என்ன செய்கிறான், இங்கே ராமனுடைய தயக்கத்தை வெளிப்படுத்துகிறான். ராமன் தயங்குகிறான் அம்பு எய்வதற்கு. ஏன் தயங்குகிறாய் என்று கேட்கிறான். முதலில் என் கன்னி போரே ஒரு பெண்ணுக்கு எதிராகவா, ஒரு பெண்ணுக்கு எதிராகவா நான் போர் தொடுக்க வேண்டும் என்று கேட்பது கம்பனில் மட்டும்தான், வான்மீகத்தில் இல்லை. ஆனால் அப்பொழுது கம்பன் மிக அற்புதமாக விஸ்வாமித்திரன் மூலம் சொல்கிறான், இவள் பெண்ணே இல்லை, என் உரு தெரிவரும் பெற்றிய என் உரு தெரிவரும் பெண் உரு கொண்டவள் இவள். இவள் எவ்வளவு தீமைகளை செய்திருக்கிறாள் என்று உருவம் படைக்க முடியுமா? முடியாது. எத்தனை தீமைகளை செய்திருக்கிறாள் எண்ணிக்கையில் சொல்ல முடியுமா? முடியாது. என் உரு தெரிவு அரும் பெண்ணுரு பெற்றவள் இவள். அதனால் இவளை பெண்ணாக பார்க்காதே, அம்பெய்ய வேண்டும் என்றான். அவன் அம்பெய்கிறான். அப்பொழுது கூட இலக்குவனிடம் அவன் என்ன சொல்கிறான், இவள் பெண்ணாக இருக்கிறாள், வெறுமனே 2 கைகளையும் காதையும் மூக்கையும் அறுத்து விட்டு விடுவோம் என்று தான் சொல்கிறான். ஆனால் விஸ்வாமித்திரன் இல்லை இல்லை, இவளை கொன்றுதான் ஆக வேண்டும் என்ற பொழுது, என் தந்தை நீங்கள் எதை சொல்கிறீர்களோ அதை செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு ஆணையிட்டிருக்கிறார், அதனால் நான் செய்கிறேன் என்று கொள்கிறான். நன்றாக யோசிக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இளைய தலைமுறை அறிய வேண்டிய 1000 செய்திகள் கம்பனில் இருக்கின்றன. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தாயிற் சிறந்ததொரு கோவிலும் இல்லை. நாம் சொல்லிக் கொடுக்கிறோம், பிள்ளைகள் பள்ளியில் படிக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு தந்தைக்கும் மகனுக்கும் இடையே இருக்கிற உறவு எந்த நிலையில் இருக்கிறது? தாய்க்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய உறவு எங்கே பாழ்பட்டு கிடக்கிறது? சகோதர பாசம் என்பது இன்றைக்கு எந்த அளவுக்கு சுருங்கிவிட்டது? எல்லா மனிதர்களையும் அன்பினாலேயே தழுவி அரவணைத்து கொள்ளக்கூடிய மனித நேயம் எந்த அளவுக்கு இன்றைக்கு மக்களிடையே மலர்ந்திருக்கிறது? இத்தனை கேள்விகளுக்கும் நீங்கள் கம்பனில் விடை காணலாம். எனவே என் தந்தை சொல்லிவிட்டார், அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்ய வேண்டும் என்று கட்டளை ஏற்றுக்கொள்கிறேன், நான் செய்கிறேன் என்று அவன் தாடகையை கொன்றான். தாடகையை கொன்ற பிறகு அவர்கள் மிதிலையை நோக்கி நடக்கிறார்கள். விஸ்வாமித்திரன், ராமன், இலக்குவன் மிதிலையை நோக்கி, என் சீதை இருக்கிற இடம் இல்லையா, அங்கே ஜனகன் வேள்வி நடத்துகிறான். அந்த வேள்வியில் பங்கேற்க வேண்டும் என்பதற்காக விஸ்வாமித்திரன் இவர்களை அழைத்து கொண்டு போகிறான். மிதிலைக்கு பக்கத்தில் வருகிற பொழுது ஒரு பெரிய மேடு தெரிகிறது. அது கல் மேடாக காட்சி தருகிறது. உடனே இது என்ன, இங்கே ஒரு பெரிய கல் மேடு இருக்கிறதே என்று காகுத்தன், ராமனுடைய பெயர் தான் காகுத்தன் கேட்கிறான். அப்பொழுது அகலிகை வரலாறை இவன் விஸ்வாமித்திரன் ராமனுக்கு சொல்கிறான். அது சொல்வதற்கு முன்னையே இவர்கள் அந்த இடத்தில் போனதும் அந்த கல்மிசை காகுத்தன் கழல் துகள் அப்படி கழல் துகள் படுகிறது அந்த கல் மீது. உடனடியாக அங்கே ஒரு பெண் ஒரு காட்சி தருகிறது. அவள்தான் அகலிகை. அதை பார்க்கிற பொழுது ராமனுக்கு வியப்பாக இருக்கிறது. இதுவரையில் கல்லாக கிடந்தது திடீரென்று ஒரு பெண்ணாக மாறியது எப்படி என்று விஸ்வாமித்திரனிடம் கேட்கிறான். விஸ்வாமித்திரன் அகலிகையின் வரலாற்றை பேசுகிறான். இது வான்மீகத்திலும் அகலிகையின் வரலாறு வருகிறது. கம்பனில் அகலிகை படலம் என்றே பேசப்படுகிறது. முற்றிலும் முரண்படுகிறான் இந்த இடத்தில்.
இப்பொழுது நீங்கள் வான்மீகத்தில் பார்த்தால் இந்த கோதமன் வெளியே சென்றான், இவள் பேரழகி அகலிகை, என்றாவது ஒரு நாள் இவளுடைய பேரழகை துய்த்துவிட வேண்டும் என்ற அவாவோடு இருக்கிறான் இந்திரன். இப்பொழுது கௌதமன் வெளியே சென்றிருக்கிற நேரத்தை பயன்படுத்தி கொண்டு கௌதமனைப் போலவே வடிவம் தாங்கி உள்ளே வருகிறான். உள்ளே வந்து இவளை தழுவுகிறான். இவளை தழுவுகிற பொழுது வான்மீகம் என்ன பேசுகிறது? இந்திரன் ஏராளமான பேரழகிகளையெல்லாம் சேர்ந்து இன்புற்ற இந்திரனே என் மீது மையல் கொண்டு என்னிடம் சேர வந்திருக்கிறான் என்று நினைக்கிற பொழுதே அவளுக்குள் ஒரு கர்வம் மலர்கிறது. ஆக வந்திருக்கக்கூடியவன் கோதமன் வடிவத்தில் இந்திரன் என்பது அகலிகைக்கு தெரிகிறது. தெரிந்துதான் அவனோடு அவள் உடன்படுகிறாள். இருவரும் இன்புறுகிறார்கள். இன்புற்ற நிலையில் கௌதமன் வந்து விடுகிறான். கௌதமன் வருகிற பொழுது கூட வான்மீகத்தில் உள்ள காட்சி எப்படி என்றால், இந்த அகலிகை இந்திரனுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறாள். கௌதமன் வருவதற்கு முன்பு எப்படியாவது நீங்கள் இங்கிருந்து அவன் கண்ணில் படாமல் வெளியே சென்று விடுங்கள் என்று எச்சரிக்கை கொடுக்கிறாள். அவன் அப்படியே கௌதமனுக்கு எதிரே நடந்து போகிறான். கௌதமனுக்கு எதிரே நடந்து போகிற பொழுது அவன் நடந்தவை அனைத்தையுமே தன்னுடைய ஞானக்கண்ணால் அறிந்து கொள்கிறான் கோதமன். உடனே எதிரே வரக்கூடிய இந்த இந்திரன் தவறான செயலில் ஈடுபட்டான் என்பதனால் சினமுற்ற கௌதமன் அவனை ஆண்மையை நீ இழப்பாய் என்று சபித்து விடுகிறான். ஆண்மையை நீ இழந்து விடுவாய், விருட்சணத்தை இழப்பாய். அந்த விருட்சணம் என்றால் அதன் உள்ளே நிறைய நான் போக விரும்பவில்லை. அதனாலேயே இந்த இந்திரனுக்கு மேஷ விருட்சணன் என்றே ஒரு பெயர் உண்டு. விருட்சணத்தை இழப்பாய், ஆண்மையை இழப்பாய் என்று சபித்து விட்டான். உடனே இவளை பார்க்கிறான். இவளை பார்த்து இவள் அகலிகையை வான்மீகத்தில் கல்லாக அவன் சபிக்கவில்லை. அவன் என்ன சொல்கிறான்? நீ உருவமற்று அரூபியாக காற்றை மட்டுமே உண்டு பலகாலம் கிடக்க வேண்டும். ராமன் வரவால் நீ மீண்டும் பழைய பெண் உருவத்தை பெறுவாய் என்றுதான் அங்கே அவன் சொல்கிறான். இது ராமாயணம் வான்மீகத்தில் உள்ள மூல நூலில் காணப்படுகிற கதை. இப்பொழுது நீங்கள் கம்பன் இதை பார்க்கிறான். கம்பன் இதை எப்படி கொண்டு போகிறான் என்பது ரொம்ப நுணுக்கமாக அதை கொண்டு போவான். அதுதான் கம்பன். இப்பொழுது இங்கே இந்திரன் வருகிறான். கோதமன் வடிவத்தில் இந்திரன் வருகிறான். இந்த இடத்தில் அகலிகை கற்பிழந்தாளா, நிறை அழிந்தாளா என்ற ஒரு கேள்வி வரும். வான்மீகத்தில் அவள் நிறை அழிகிறாள், இங்கே நிறை அழிந்தாளா என்ற ஒரு கேள்வி வரும். புக்கு அவளோடும் காம புதுமண மதுவின் தேரல் ஒக்க உண்டு இருத்தலோடும் உணர்ந்தனள், உணர்ந்த பின்பும் தக்கது அன்று என்று ஓராள் தாழ்ந்தனள் என்று கம்பன் எழுதுகிறான். அதாவது இந்த கோதமன் வடிவத்தில் வந்திருப்பவன் இந்திரன். அவனோடு இவள் இணைகிற பொழுதே இவன் கோதமன் இல்லை என்று உணர்கிறாள், உணர்ந்து விட்டாள். உணர்ந்த பின்பும் இவன் நம்முடைய கணவன் இல்லை என்று உணர்ந்த பின்பும் அவள் என்ன செய்கிறாள்? அதிலிருந்து விடுபட அவளுக்கு விருப்பம் இல்லை. உணர்ந்த பின்பும் இது தக்கது அன்று என்று ஓராள் சிந்திக்கவில்லை, அவனோடு ஈடுபடுகிறாள். எனவே கம்பன் காட்டுகிற அகலிகை கற்பு நிறைந்தவளாக இருக்கிறாள், நெஞ்சத்தால் மட்டும்தான் பிழைத்தவள் என்று விஸ்வாமித்திரன் பேசுவதற்கு கம்பன் இடம் தரவில்லை. ஆனால் பிறகு கம்பன் தான் இதையும் எழுதுகிறான். ஆக இந்த இடத்துல நீங்கள் பார்க்க வேண்டும் எந்த அளவுக்கு இதையே இந்த காட்சிகளை எல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்றால், இந்த புலன் அடக்கத்தை போற்ற வேண்டும் என்பதற்காக எழுதுகோல் ஏந்திய கம்பன் எந்த அளவுக்கு எல்லை மீறி தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறான் என்று பார்க்க வேண்டும். ஆன்மீகத்தில் அவன் சபித்தான், நீ தவறு செய்தாய், உன் ஆண்மையை இழக்கிறாய் என்று சொன்னான். ஆனால் இந்த இடத்தில் கோதமன் வந்து விடுகிறான்.
2 பேரையும் பார்க்கிறான். அவள் நடுநடுங்கி நிற்கிறாள் அகலிகை. இவன் உடனே இந்திரன் என்ன செய்கிறான்? பூசை என்றால் பூனை, பூசையாக மாறி அந்த கோதமனுக்கு எதிரே அவன் கடந்து செல்கிறான். அப்பொழுது அவனை நிறுத்தி சாபத்தை கொடுக்கிறான். ரொம்ப மோசமான கடுமையான சாபம். 1000 மாதர்கள் அறிகுறி உனக்கு உண்டாக என்று ஒரு சாபத்தை கொடுக்கிறான். இவளை விலைமகள் அணையவள் நீ, அதனால் நீ கல்லாக கிடப்பாய் என்று இவளுக்கும் சாபம் கொடுக்கிறான். நீங்கள் இந்த பூசையாக பூனை வடிவத்தில் இவன் போனான் என்பதற்கு வான்மீகத்தில் சாட்சி இல்லை. வான்மீகத்தில் அவன் அப்படி அவனுடைய சொந்த உருவத்தோடு தான் நடந்து செல்கிறான். ஆனால் இங்கே கம்பன் அவனை பூனை வடிவத்தில் புறப்பட்டான் என்று பேசுகிறான். இது எப்படி இவனுக்கு வந்தது என்று பார்த்தால், இப்பொழுதும் திருப்பரங்குன்றத்தில் உள்ள முருகன் கோயிலில் சுற்றுச்சுவரில் சித்திரங்கள் தீட்டப்பட்டு, சிற்பங்கள் வடிக்கப்பட்டிருக்கின்றன, சித்திரங்கள் தீட்டப்பட்டிருக்கின்றன. அவற்றில் ஒன்று அது குறித்து பரிபாடல் பேசுகிறது. இந்திரன் பூசை, இவள் அகலிகை, இவன் சென்ற கௌதமன், சினன் உற கல்வுரு ஒன்றிய படியுது என்று பரிபாடல் பேசுகிறது. ஆக இந்திரன் பூசை, இந்திரன் பூனை என்று பரிபாடல் சொல்கிறது. பரிபாடல் கம்பனுக்கு முன்னாலே வந்தது. எனவே அந்த பூசையை இவன் எடுத்துக்கொள்கிறான். அதே மாதிரி திருமுருகாற்று படையை நீங்கள் பார்த்தால் அதில் 110 அடக்கிய நாட்டத்து என்று நக்கீரன் எழுதுவான். நாட்டம் என்றால் கண்ணு, 110 அடக்கிய நாட்டம் என்றால் 110 பெருக்கினால் 1000 கண். சிலப்பதிகாரம் தெளிவாகவே சொல்கிறது, 1000 கண்ணுடையான் செவியகம் நிறைய, 1000 கண்ணுடையான் அருங்கலச் செப்பு என்று சிலப்பதிகாரம் சொல்கிறது. இந்த சிலப்பதிகாரம் சொல்கிற இந்திரனுக்கு 1000 கண் என்பதை இவன் எடுத்துக்கொள்கிறான். இந்த பரிபாடல் சொல்கிற இந்திரன் பூசையாக போனான் என்பதை எடுத்துக்கொள்கிறான். இதை இணைத்து இவன் புதிதாக ஒரு சாபத்தை தருவதாக பார்க்கிறோம். இங்கே முழுக்க முழுக்க அதற்கு பிறகு பிரம்மனிலிருந்து அனைவரும் இவனிடம் கோதமனிடம் வேண்டுகிற பொழுது, சரி, இந்த இவனுடைய மற்றவர்களுடைய கண்களில் இவனுடைய உடம்பு முழுவதும் 1000 கண்களாக தெரியும் என்பது போல சாபத்தை கொடுக்கிறான். ஆக இந்த அகலிகை படலத்தில் நினைத்திருந்தால் கம்பன் அதை ரொம்ப சாதாரணமாக மாற்றி இருக்கலாம். ஏனென்றால் பிறகு ராமனிடம் இந்த வரலாற்றை பேசுகிற பொழுது ராமனே இவள் மாசற்றவள் என்று சொல்லி தாயாக அவளை பாவித்து தாள்களில் விழுந்து பணிகிறான். பணிந்து விட்டு தான் புறப்படுகிறான். ஆனால் இந்த இடத்தில் 1000 கண்ணுடையான் என்று வான்மீகமே சொல்லாத ஒன்றை மிக கடுமையான சாபமாக இங்கே கம்பன் கொடுக்கிறான் என்றால் நோக்கம் என்ன? புலன் அடக்கத்தை இழந்தவன் மிகப்பெரிய தண்டனையை பெற்றாக வேண்டும் என்பது தான் கம்பனுடைய கருத்தாக இருக்கிறது. எந்த அளவுக்கு இந்த புலனடக்கம் பற்றியே நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்து பேசிக்கொண்டே போகலாம் ஏராளமாக. இப்பொழுது நீங்கள் ராமன் சீதையை மணந்தான், பிறகு அயோத்திக்கு வந்து விட்டான், உரிய பருவம் வந்தது, அவனுக்கு இப்பொழுது அரசு கட்டிலில் அமரக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதில் கூட நீங்கள் வான்மீகத்தில் அரசனாக அல்ல, தயரதனுக்கு ஆட்சி நாற்காலியின் மீது இருக்கக்கூடிய ஆசை போகவில்லை. தயரதன் அந்த பட்டம் சூட்டுகிற போது கூட இளவரசு பட்டம் சூட்டுவதற்கு தான் ஏற்பாடு செய்கிறான். ஆக இவன் அரசனாக இருப்பான், இளவரசு பட்டம் ராமனுக்கு சூட்டுவதிலே தான் இவ்வளவு பிரச்சனை வருகிறது. கம்பன் பார்க்கிறான். கம்பன் ஒவ்வொரு பாத்திரத்தையும் அற்புதமாக செதுக்கி 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 சிற்பம் போல் வடித்தவன். நீங்கள் அரிஸ்டாட்டில் இந்த காப்பிய அமைப்புகள் குறித்தெல்லாம் கட்டுரைகள் தீட்டியிருக்கிறான். அவன் சொல்கிறான், ஒரு காப்பியம் என்றால் கதைதான் முக்கியம், கதைக்கு துணை செய்யக்கூடியதாக பாத்திரங்கள் இருக்க வேண்டும் என்பான். பிளாட் என்பது ஒன்று, கேரக்டர் என்பது ஒன்று. கேரக்டர் முக்கியம் இல்லை, பிளாட்டு தான். ஆனால் ஷேக்ஸ்பியருடைய நாடகங்கள் எதை எடுத்து பார்த்தாலும் பிளாட்டு முக்கியம் அல்ல, கேரக்டர் தான்.
பாத்திரங்கள், அந்த பாத்திர வார்ப்புகளின் மூலமாக அவற்றுக்குள் ஏற்படக்கூடிய மனச்சிக்கல்கள், அவற்றினால் உருவாகக்கூடிய விளைவுகள், இவற்றை வைத்தே கதை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தப்படுவது தான் ஷேக்ஸ்பியருடையது. இந்த உத்தியை ஏற்கனவே கம்பன் அற்புதமாக செய்து காட்டியிருக்கிறான். கம்பன் வடித்திருக்கிற ஒவ்வொரு பாத்திரத்தை பற்றியும் நாம் பேசுவது என்றால் இங்கே ஒரு தொடர் சொற்பொழிவைத்தான் நாம் நடத்தியாக வேண்டும். எனவே இந்த இடத்திலும் நீங்கள் பார்க்கிற பொழுது, இப்பொழுது ராமன் வந்திருக்கிறான். அவன் இங்கே அரசனாக பட்டமேற்று இவனுக்கு அரியாசனத்தை கொடுத்து விட்டு வனவாசம் செல்லுகிற முடிவைத்தான் கம்பன் காட்டுகிற தயரதன் எடுக்கிறான். பதவி ஆசையோடு உட்காருவதல்ல, முற்றிலும் துறந்து விட்டு 4 ஆசிரமங்கள் இருக்கின்றன அல்லவா, பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்று வானப்பிரஸ்தம் போவதற்கு அவன் முடிவெடுக்கிறான். இது கம்பன் காட்டுகிற தயரதன். சரி, இந்த நிலையில் கைகேயி மாறுகிறாள். அதையெல்லாம் விரிவாக சொன்னால் நேரம் அதிகமாக போகும். தூய சிந்தையோடு தான் இருந்தாள். ஆனால் மந்தரை அந்த அரசியல் சதுரங்கத்தில் நகர்த்துகிற காய்களின் மூலமாக ஏற்படக்கூடிய விளைவுகள் வெவ்வேறு வகையாக உருவெடுக்கின்றன. அவள் தயரதனிடம் 2 வரம் கேட்கிறாள். ஏய வரங்கள் 2ல் 1ல் என் சேய் அரசாள்வது, சீதை கேள்வன் ஒன்றினால் வனமாழ்வது என புகன்றாள் தீயவையாவினும் சிறந்த தீயாள். 2 வரம். அந்த போகிற போக்கில் படித்தால் நீங்கள் கம்பனை பார்க்கவே முடியாது. புரிகிறதா? நீங்கள் ஆழ ஒவ்வொன்றாக உள்வாங்கி படிக்க வேண்டும். ஏய வரங்கள் 2 வரம் ஏற்கனவே வாங்கியிருக்கான் அவனாண்ட, தசரதனாண்ட. ஏய வரங்கள் 2ல் 1ஆல் என் சேய் அரசாள்வது. இவளுக்கும் தயரதனுக்கும் பிறந்தவன் தானே அவன். ஆனால் உன் சே என்று சொல்லவில்லை, நம் சே என்றும் சொல்லவில்லை, என் சேய் அரசாள்வது, அதாவது பரதன் அரசு கட்டிலில் அமர்வது. அடுத்து ராமன் என்ற வார்த்தையையே அவள் உச்சரிக்க தயாராக இல்லை. அந்த பெயரை சொன்னாலே நெகிழ்ந்து விடக்கூடிய நெஞ்சம் உடையவன் தயரதன். எனவே அடுத்து என்ன சொல்கிறார்? சீதை கேள்வன். அவன் உன்மகன் இல்லை, அவன் ஒரு பெண்ணினுடைய கணவன். என் சேய் அரசாள்வது 1ஆல் சீதை கேள்வன் வனமாழ்வது என புகன்று நின்றாள் தீயவை யாவினும் சிறந்த தீயா. முதல்ல இந்த கூனி ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கப் போகிறது. அது வீழ்ந்தது உன் நலம், வீழ்ந்தது உன் திரு, வாழ்ந்த நல் கோசலை என்றெல்லாம் அவள் பேசுகிற பொழுது கூட மனம் மாறாத கைகே ரொம்ப அழகாக என்ன சொல்ற, ராமனை பயந்த எற்கு இடர் உண்டோன்றா. ராமனை பெற்றவள் நான். அவள் சிற்றன்னையாகவே தன்னை கருதவில்லை. ராமனை பெற்றவள் நான், எனக்கு எந்த துயரமும் வராது என்று சொன்ன அந்த தூய சிந்தையே இந்த தீய மந்திரையால் திரிந்தது. ஏனடா திரிந்தது என்றால் அதற்கு கம்பன் கொடுக்கிற காரணம், நீ அரக்கர் பாவமும் அல்லவர் இயற்றிய அறமும் துறக்க நல்லருள் துறந்தனள். ஏன் இவன் நல்ல அருளை துறந்துட்டா? இந்த தூய சிந்தை உள்ள கைகேயின்னா இது அரக்கர் செய்த பாவத்திற்கு தண்டனை கிடைத்தாக வேண்டும். தேவர்களிலிருந்து அத்தனை பேர் இதற்காகவே இந்த அரக்கர்கள் அழிய வேண்டும் என்று தவம் இயற்றுகிறார்கள். இவையெல்லாம் நிகழ வேண்டும் என்றால் இங்கே கைகேயின் சிந்தனை மாற வேண்டும். ராமன் வனம் ஏக வேண்டும். அதனால்தான் இங்கே கைகேயின் சிந்தனை மாறுகிறது. தெய்வ கற்பினால் என்று பேசுகிற இந்த கம்பன் இந்த இடத்தில் தீயவை யாவினும் சிறந்த தீயல் என்கிறான். அந்த இடத்தை நாம் படிக்கிற பொழுது தயரதனுக்காக ஒரு பக்கம் மனம் உருகுகிறது. ஆனால் இன்னொரு பக்கம் 3 தேவியரில் ஒரு பெண்ணின் மீது மட்டும் எல்லையற்ற அன்பு கொண்டு அளவற்ற பற்றோடு பழகியதனுடைய பலனை அவன் அனுபவிக்கிறான் என்கிற நிலையில் அந்த தயரதன் மீது நமக்கு பச்சாதாபம் வரவில்லை. கைகேயி மீதுதான் அவன் எல்லையற்ற காதல் கொண்டவனாக இருக்கிறான். இப்பொழுது இப்படி ஒரு வரத்தை அவள்
கையை என்ன பேசினாள் என்று தெரியுமா? கம்பன் எழுதுகிறான். தயரதன் அழகாக சொல்கிறான், கண்ணே வேண்டினும் ஈய கடவேன். இப்படி கேட்டு விட்டாயே, என் கண்கள் வேண்டுமா? கண்ணே வேண்டும் என்னினும் ஈய கடவே. என் உள் நேர் ஆவி வேண்டினும் இன்றே உனக்கன்றோ. என்னுடைய ஆவி வேண்டுமா? இப்பொழுதே உனக்காக கொடுத்து விடுகிறேன். பெண்ணே வன்மை கேகையன் மானே பெருவாயா. அதை கூட இந்த 2 வரத்தை வாய் திறந்து சொல்ல தயரதனுக்கு வலிமை இல்லை. பெருவாயேல் மண்ணைக்குள் மற்ற எது மற. 2 வரம் கேட்டல, அதில் ஒரு வரம் மண்ணை கேட்பது தானே உன் மகனுக்கு, அதை எடுத்துக்கோ. மற்றையது என்பது என்ன? ராமன் வனத்திற்கு போவது. அதை அப்படியே திரும்ப சொல்லக்கூட இவனுக்கு நெஞ்சில் வலிவில்லை. பெருவாயேல் மண்ணைக்குள் மற்றையது மற. கெஞ்சுகிறான் அவனிடம். ராமன் என் உயிர், என் கண், மண்ணுயிர் அனைத்துக்கும் நன்மகன், நாடு இரவாமை நய. இந்த நல்லவன் நான் என்னுடைய மகன் என்பதற்காக அல்ல, இந்த மண்ணே அவனை போற்றுகிறது. அவ்வளவு பண்பு நலன்கள் சிறந்த மகனாக இருக்கக்கூடிய அவனை இந்த நாட்டிலிருந்து துரத்துகிற அந்த ஒன்றை மட்டும் விட்டுவிடு என்று எவ்வளவோ அவன் கெஞ்சுகிறான், கேட்கிறான். அவள் மனம் மாறவில்லை. உடனே என்ன நிகழ்கிறது? இதில் வான்மீகத்தை விட கம்பன் எப்படியெல்லாம் கொண்டு போயிருக்கிறான் என்று பார்த்து பார்த்து நீங்கள் பரவசப்பட வேண்டும். இந்த 2 வரத்தை அவன் கேட்டான். அதற்கு பிறகு பிரச்சனைகள் அவர்களுக்குள்ளே நடக்கிறது எல்லாம் சரி. இப்பொழுது ராமன் எப்படி கைகையை வந்து சந்திக்கிறான்? வான்மீகத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டு தான் கம்பன் எழுதுகிறான். என்னடா இது, இவனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கப் போகிறது, ஆனால் தயரதனை காணோமே, தந்தையை காணோமே என்று அங்கும் இங்கும் தேடி பார்த்து விட்டு, சரி எப்பொழுதும் அவன் கைகேயிடம் தானே இருப்பான், அதனால் கைகேயினுடைய அரண்மனைக்கு சென்று பார்க்கலாம் என்று அவன் வருகிறான். வருபவனை இவள் எதிர்கொள்கிறாள். தயரதன் மூர்ச்சையுற்று கிடக்கிறான். ராமன் வந்ததும் தெரியாது, ராமன் போனதும் தெரியாது கம்பனில். இவள் போய் எதிர்கொள்கிறாள். எதிர்கொண்டு உடனே என்ன சொல்கிறாள்? ஆழி சூழ் உலகெல்லாம் பரதனே ஆள, நீ போய் தாழிருஞ் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு பூழிவெங்கானம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டின் வா என்று இயம்பினன் அரசன் என்றாள். ஆனால் இவள் கேட்ட வரம் என்ன? சீதை கேள்வன் வனமாள்வது என்பதுதானே தவிர 14 ஆண்டுகள் அவன் வனத்திற்கு செல்ல வேண்டும் என்று தயரதனிடம் குறிப்பிடவே இல்லை அவள். ஆனால் இந்த இடத்தில் ராமனிடம் அவள் பேசுகிற பொழுது, நீ 14 ஆண்டுகள் கானகம் செல். அதில் கூட எவ்வளவு அழகாக சொல்கிறாள் பாருங்கள். நீ புண்ணியா நீராடுவதற்காக அந்த நேரத்தை பயன்படுத்திக்கொள், துறவிகளை பார், பல தலங்களுக்கு செல், கானகத்திலே நன்றாக இருந்துவிட்டு வா. 14 ஆண்டுகள் இருந்தால் இவனை மண் மறந்து விடும், மக்கள் மறந்து விடுவார்கள், பரதனை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற ஒரு கணக்கு அவளுக்கு. உடனே ராமன் என்ன சொல்கிறான்? மன்னவன் பணி என்றாகில் நும்பணி மறுப்பனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதென்றோ, எண்ணினி அப்பால் உறுதி கொண்டேன், மின்னொளிர் காணம் இன்றே போகின்றேன், இப்பொழுதே விடையும் கொண்டேன் என்றான். அங்கே கம்பன் வந்து ராமனுடைய பாத்திரத்தை எந்த உயரத்தில் கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறான்னு பாருங்க. தந்தை சொன்னான், தந்தை சொன்னான் என்று சொல்கிறாயே தாயே, தாயே நீ சொன்னால் நான் செய்ய மாட்டேனா? மன்னவன் பணி என்றாகில் நும்பணி மறுப்பனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ. பரதன் ஆண்டால் என்ன, நான் ஆண்டால் என்ற எவ்வளவு பரந்துபட்ட உள்ளம் அவனுக்கு இருக்க வேண்டும், எவ்வளவு பண்பட்ட நெஞ்சம் அவனுக்கு இருக்க வேண்டும். ஆனால் நம்மிடம் இருப்பவர்கள் நயம் பேசுவதற்காக ராமன் அவதாரம், அவனுக்கு எல்லாம் தெரியும், இது தயரதன் கொடுத்த கட்டளை இல்லை, தயரதன் பெயரால் இந்த கைகேயி நாடகம் ஆடுகிறாள், அதனால் அவன் சூட்சுமமாக சொல்கிறான், மன்னவன் பணி அன்று ஆகில் நும் பணி மறுப்பனோ என்று பிரித்து படிக்க வேண்டும். இந்த நயம் சொல்லித்தான் தமிழர் நயந்து போனான்.
இங்கே நீங்கள் நயம் சொல்கிறீர்கள். நயம் சொல்லுகிற இடத்தில் உச்சத்திலே இருந்த ராமன் பள்ளத்தில் விழுந்து விடுகிறானே. சூழ்ச்சிக்காரனாக அல்லவா இருக்கிறான் அவன். இது ஒன்றும் தந்தை சொல்லவில்லை, எனக்கு தெரியும் தாயே, இருந்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுவது எப்படி? தந்தை சொல்லாவிட்டால் என்ன தாயே, நீ வேறு தந்தை வேறா? இருவருமே எனக்கு இரு விழிகள் தான். நீ சொன்னாய், உடனே நான் அதை செய்கிறேன், இப்போதே புறப்பட்டேன்னு புறப்பட்டான். அப்போ அவன் அந்த பாத்திர படைப்பை எப்படி கொண்டு போய் நிறுத்துகிறான் கம்பன்னு பார்க்கணும். பிறகு அவன் கானகத்திற்கு புறப்படுகிறான். அது கதை நீள வேண்டாம். அப்படி கானகத்திற்கு அவன் புறப்பட போது இந்த செய்தியை அறிந்த இலக்குவன் எல்லை மீறிய சினம் கொள்கிறான். அதிலும் வால்மீகியில் நீங்கள் இலக்குவன் சொல்வதையெல்லாம் படித்து பார்த்தால் அவ்வளவு மோசமான வசையாக இருக்கும். இந்த கிழவன் இந்த கைகேயி என்ற இளம் பெண்ணை மணந்து அவள் மீது எல்லையற்ற காதல் கொண்டு இந்த காமவயப்பட்டு இந்த காரியத்தை செய்திருக்கிறான் என்பது போலெல்லாம் வான்மீகத்தில் இலக்குவன் பேசுவதாக இருக்கும். ஆனால் கம்பனில் அவ்வளவு மென்மையாக அவனுடைய சினத்தை வெளிப்படுத்த முயலுவான். இருந்தாலும் இலக்குவனுடைய சினத்தை அது முழுவதுமான வீச்சோடு தான் கம்பனும் காட்டுகிறான். அந்த இடத்தில் அழகான ஒரு பாடல் ராமன் சொல்வதாக. இப்படி ஒவ்வொரு இடத்திலும் அந்த ராமனுடைய பாத்திர படைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து 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 தெய்வீக நிலையை அடைகிறது. இவ்வளவு கோபம் இவன் இலக்குவன் படுகிற பொழுது அவனுடைய சினத்தை ஆற்றுவதற்காக இங்கே ராமன் பேசுவதாக கம்பன் எழுதுகிறான். எவ்வளவு அழகானது! அதாவது நதியின் பிழை அன்று நறும்புணல் இன்மை. தண்ணி இல்லைன்னா அது நதியினுடைய குற்றமா? மழை பொழியல, அதனால் தண்ணீர் இல்லை. நதியின் பிழை அன்று நறும்புணல் இன்மை அற்றே பதியின் பிழை அன்று. பதி யாரு? தலைவன் தயரதன். பதியின் பிழை அன்று பயந்து நம்மை புறந்தாள் மதியின் பிழை அன்று. யான் கைகேயி மீது ஏன் கோபப்படுற? அவள்தான் நம்மை வளர்த்தவள். நீங்கள் இந்த காட்சிகளுக்கு முன்பு மக்கள் பேசிக்கொள்வது போல கம்பன் சொல்லுவான், தாய் கையில் வளர்ந்திலன் தவத்தால் வளர்த்தவள் கைகேயி என்று மக்கள் பேசினார்களாம் ராமனை வளர்த்தது. ஆனால் இங்கே அவன் சொல்கிறான், பயந்து நம்மை புறந்தாள் மதியின் பிழை என்று. அவளுடைய மதிகட்டு அதனால் அவள் ஒரு பிழை செய்ததாகவும் நினைக்க வேண்டாம். மகன் பிழை என்று பரதனையும் விட்டு கொடுக்கல அவன். ஏதோ இது பரதன் செய்த சூழ்ச்சி, அதனால் அவனுடைய தாயை வைத்து காய நகர்த்தி இருக்கிறான் என்று நினைக்கக்கூடாது. நதியின் பிழையன்று நறும்புணல் இன்மை அற்றே பதியின் பிழையன்று பயந்து நம்மை புறந்தாள் மதியின் பிழையன்று மகன் பிழையன்று விதியின் பிழை. இதற்கு நீ வெகுண்டது என்னை என்றான். இதுதான் விதி. விதி எவ்வளவு வலிமையானது! விதியை வெல்ல முடியாது. எனவே விதியின் போக்கிலே தான் மனித வாழ்க்கை நடக்கும். அதற்காக நீ கவலைப்படாதே என்கிறான். பிறகு அவன் புறப்படுகிறான். சுமித்திரை ஒரு சின்ன சின்ன பாத்திரங்களாக இருந்தாலும் கூட என்ன அழகழகான சித்திரங்களாக தீட்டி காட்டியிருக்கிறான் கம்பன்னு பார்க்கணும். அவன் இந்த சுமித்திரை அவன் 14 ஆண்டுகள் கானகத்திற்கு போகிறான். அவன் போகட்டும், நீ இங்கே இருந்து அரண்மனையில் அத்தனை சுகங்களையும் அனுபவி என்று அவள் சொல்லவில்லை. உடனே என்ன சொல்கிறா? இந்த இலக்குவனிடம், நீ ராமனின் தம்பி என்ற நினைப்போடு போகாதே, ஏவல் செய்யும் அடியவன் என்ற நினைப்போடு போ. ஏவல் செய்வதற்கு நீ அவன் பின்னாலே போகிறாய். மீண்டும் இந்த அயோத்திக்கு வருவதென்றால் ராமனோடு வா. ராமன் இல்லை என்றால் அவனுக்கு முன்னாலே நீ செத்துப்போ, நீ வராது என்று அவள் அவனுக்கு அறிவுரை வழங்குகிறாள். சீதையை பார்த்தா ஒரு வரி, அது புகழ்பெற்ற வரி தான். அது காடுமா, காட்டில் இப்படியெல்லாம் இருக்கும், அப்படியெல்லாம் இருக்கும், இத்தனை துன்பங்கள் இருக்கும், விலங்குகள் இருக்கும், வெம்மையாக இருக்கும், பாலை நிலம் இருக்கும் என்றெல்லாம் அவன் வரிசையாக சொல்லுகிற பொழுது, நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு. ஒரே வரி. அதுதான் கம்ப சித்திரம். காட்டுக்கு நான் போகிறேன், நீ இங்கேயே இரு என்கிறாய். காட்டுக்கு வந்தால் இவ்வளவு துன்பங்கள் உன்னை சூழ்ந்து கொள்ளும் என்கிறாய். உன்னை பிரிந்து நான் இருப்பதனால் அடையக்கூடிய துயரத்தை விடவா அவையெல்லாம் பெரியவை? நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு. புறப்பட்டுட்டா அவளும். அப்படியே புறப்பட்டு வராங்க.
இப்போ ராமன், இலக்குவன், சீதை வருகிறார்கள். கங்கை கரை ஓரத்தில் அப்படியே அவர்கள் நடந்து வருகிறார்கள். அந்த காட்சியை அப்படியே கம்பன் ஒரு அற்புதமான அழகோவியமாக தீட்டி காட்டுகிறான். அது ரொம்ப அற்புதமான ஒரு ஓவியம். வெய்யோன் ஒளி தன்மேனியின் விரிசோதியில் மறைய, அதாவது சூரிய வெளிச்சம், அந்த சூரிய வெளிச்சம் ராமனுடைய உடம்பிலிருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சத்திற்கு முன்னாலே மங்கி போகிறதாம். வெய்யோன் ஒளி தன்மேனியில், அந்த ஒளியில் அது மறைஞ்சிடுச்சு. அதற்கு பிறகு பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். அவளுக்கு இடை இருக்கா இல்லையா, அதை தான் கண்ணதாசன்லேருந்து 1000 பேர் திரும்ப திரும்ப எழுதினாங்க. அந்த இடை இருக்கா இல்லையா. ஆக பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். அடுத்தது தான் அழகு. இதை நான் கண்டுபிடித்து சொன்னதாக ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். இதை இந்த நேரத்தில் திருச்சி பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆற்றிய உரை, அதை நான் கேட்டு இன்புற்ற நேரம். அவருக்கு என் நன்றியை காணிக்கையாக்கி இந்த விளக்கத்தை நான் கொடுக்குறேன். அந்த இடத்துல அவர் சொல்கிறார், பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான், மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான். அந்த ராமனுடைய பேரழகு முழுவதையும் வார்த்தையில் கொண்டு வந்து அடைத்து விட வேண்டும் என்று நினைக்கிறான் கம்பன். முடியவில்லை. என்னென்ன பொருள்களை வைத்து சொல்லலாம். முதலில் மையோ என்கிறான். மையோ என்றால் அது ஒரு ஃப்ளூயிட் ஸ்டேட். அது சாலிடும் இல்லை, லிக்விடும் இல்லை. அதாவது திடமும் அற்ற திரவம் அல்லாத ஒரு நிலை. அப்படி பொருள் இருக்கு இல்லையா. இப்போ நம்ம மை கண்ணு இடுறாங்க இல்லையா, ஒரு திட திரவமற்ற ஒரு நிலை. அதை வைத்து பார்க்கலாம் இவனுடைய அழகை. மையோ பொருந்தலை, மரகதமோ சாலிட் திடப்பொருள், மரகதம் போன்று இவன் மேனி இருக்கிறது என்று சொல்லலாமா, பொருந்தலை. மையோ மரகதமோ மறி கடலோ, கடல் லிக்விட் ஸ்டேட், திரவ நிலை. இந்த திரவ நிலையில் வைத்து இவனுடைய அழகை பேசலாமா, பொருந்தி வரலை. மையோ மரகதமோ மறி கடலோ மழை முகிலோ, முகிலுடைய நிறம் தானே அவனுக்கு, ராமனுக்கு. எனவே மழை தரும் அந்த முகிலோ என்று சொல்வதன் மூலம் இவனுடைய பேரழகை சொல்லிவிட முடியுமா, பார்க்கிறான். இல்லை. மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ எதிலையுமே அடங்கலை. ஐயோ இவன் அழிவென்பதோர் அழியா அழகுடையான். எதற்குள்ளேயும் அடங்க முடியாத பேரழகனாக அவன் இருக்கிறான். புறப்பட்டு போனாங்க. இப்போவே மணி 9 போகிறது. இன்னும் ஒன்றை கூட நான் சொல்லலை. என்ன இப்போ புறட்டாங்க. நான் எப்படி இப்போ கங்கை கான் படலத்தில் சொல்லி நான் குகனை பற்றி பேசி அந்த குகனுடைய அன்பே வடிவாக குகன் எப்படியெல்லாம் நடந்து கொள்கிறான் என்பதை சொல்லி, பரதன் அயோத்திக்கு வந்த பிறகு உண்மை அறிந்து மீண்டும் ராமனை கொண்டு வந்து அரியாசனத்தில் அமர்த்துவதற்காக பெரும் பரிவாரத்தோடு வர, அந்த பரிவாரம் வருவதை பார்த்து இவன் சினமுற்று இவன் பேச, அந்த கவிதையெல்லாம் எவ்வளோ அழகழகான கவிதைகள் அவை. அவற்றையெல்லாம் சொல்லணும். ஆனால் அதற்கெல்லாம் நேரம் இல்லை. இப்போ நம்ம அந்த இடத்துக்கு வருவோம். இப்போ பரதன் பரிவாரத்தோடு வந்தான். முதல்ல அவன் ராமனுக்கு எதிராக வருகிறான் என்று நினைத்தான். பிறகு அவனுடைய தவ வேடத்தை பார்த்து, அவனுடைய துயரம் செறிந்த முகத்தை பார்த்து, ஐயோ நாம் தவறாக நினைத்து விட்டோமே என்று நினைக்கிறான். அது 1000 ராமன் முன்னை போல் ஆகுவானான்ற அளவுக்கு நெஞ்சம் நெகிழ்ந்து போயிடுறான். என்ன அதை பற்றி அந்த கவிதையெல்லாம் சொல்லி சொல்லி விளக்கணுன்னா ரொம்ப அழகழகாக சொல்லலாம். அதனால தான் எனக்கு சில நேரங்களில் இந்த நேர கட்டுப்பாடு வைக்கிற பொழுது முடியறதில்லை. இப்போ ஈரோட்டில் முதல்ல கண்ணதாசன் 100ஆண்டு விழாவை தொடங்குறையா அந்த புத்தக திருவிழாவில் நீங்கள் பேசணும் அப்படின்னு. என் உடல்நிலையும் முன்ன மாதிரி இல்லை. ஆனால் நான் 2 மணி நேரம் பேசினேன். ஆனால் 2 மணி நேரம் பேசியும் கண்ணதாசனை முழுமையாக சொன்னேன்ற நிறைவு எனக்கு இல்லை.
அது மாதிரி அது ஏனென்றால் ஏராளமாக நாம் படித்து 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 அவற்றையெல்லாம் உள்வாங்கி அதனோடு ஒன்றி கலந்த நிலையில் இதை சொல்வதா அதை சொல்வதா என்ற போராட்டத்தோடு தான் பேச வேண்டும் என்கிற பொழுது அது ரொம்ப சிக்கலாக இருக்கிறது. இந்த ஒரு காட்சியை சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பிடித்த காட்சி அது. அதாவது புலன் அடக்கம் பற்றி பேசுவதற்கு தான் ராமாயணம் என்பதற்கு இதை விட சிறந்த காட்சி இருக்க முடியாது. இப்பொழுது இந்த பரதன் வந்திருக்கான். நேற்று இரவு இந்த இடத்துல படுத்துருந்தாங்க ராமனும் சீதையும். பிறகு அவங்க கங்கை கரை நாவாயை பயன்படுத்தி அந்த பக்கம் போயிட்டாங்க சித்திரக்கூடத்துக்கு போகிறதுக்காக. முன்னாள் இரவு இந்த இடத்துல தான் படுத்து உறங்கினார்கள் என்று இவன் காட்டுறான். ஒரு பாறையை காட்டுறான். ஒரு அரச குலத்தில் பிறந்து 1000 சுகங்களை அனுபவிக்க வேண்டிய அம்சதூளிகா மஞ்சத்தில் கண்ணுறங்க வேண்டிய ராமன் இந்த பாறையில் படுத்திருந்தானா? இந்த சீதை இந்த பாறையில் படுத்திருந்தாளா? இந்த இலக்குவன் என்ன செஞ்சான்? அதை பார்க்கிற பொழுதே பரதனால் தாங்க முடியலை. உடனே இவன் சொல்கிறான், இரவு பொழுது முழுவதும் இந்த பாறையின் மீது தர்பை புல்லை விரித்து அதையே பாயாக்கி அதன் மீது ராமனும் சீதையும் படுத்து கண்ணுறங்கினார்கள். காட்டு விலங்குகளினால் எந்த துயரமும் நேர்ந்துவிடக்கூடாது என்பதற்காக இரவு முழுவதும் கண்ணுறங்காமல் இலக்குவன் வில்லை பிடித்தபடி நின்று கொண்டிருந்தான். இட் இஸ் மேர் ஸ்டேட்மெண்ட், அவ்வளோதான். இது இவ்வளவு தான் சொல்கிறான் கம்பன். ஆனால் அந்த கம்பன் எப்படி சொல்கிறான் பாருங்கள். அல்லை ஆண்டு அமைந்த மேனி அழகனும் அவளும் துஞ்ச வில்லை ஊன்றிய கையினோடும் வெய்துயிர்ப்போடும் வீரன் கல்லை ஆண்டு உயர்ந்த தோளாய் கண்கள் நீர் சொரிய கங்குல் எல்லைகான் பலவும் நின்றான் இமைப்பிலன் நயனம் என்றான். அப்படியே அந்த சித்திரத்தை முடிச்சிட்டான். இதில் அழகு என்ன? இங்கே எங்கடா பண்பாடு சிறக்குது? எங்கடா புலனடக்கம் இருக்கு? ராமன் மீது எல்லையற்ற காதல் கொண்டவன் இந்த குகன். தன்னுடைய நெஞ்சத்தை முழுவதுமாக அவனிடம் கொடுத்து விட்டவன் அவன். இல்லைன்னா ஒரு சாதாரண வேடர் குலத்தவன் அவன். அவனை பார்த்து ராமன் என் உயிர் அணையாய் நீ, இளவல் உன் இளையோன். எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. என் உயிர்ரா நீ. இவன் அரசர் குலத்தில் பிறந்தவன், அவன் வேடர் குலத்தில் பிறந்தவன். அவனை பார்த்து சொல்றான், நீ என் உயிர், நீ என்னுடைய இளையவன், உன் இளையவன், இந்த சீதை உன் கொழுந்தி என்று பேசக்கூடிய அந்த அவ்வளவு தூரம் நெகிழ்ந்த நிலையில் அந்த அன்பை வெளிப்படுத்தியவன் ராமன். நீங்கள் அசோகவனத்தில் இருக்கிற பொழுது சீதை துயராற்ற முடியாமல் தவிக்கிறாள். அப்படி அவள் தவிக்கிற பொழுதும் ராமனோடு சேர்ந்து வாழ்ந்ததையெல்லாம் அவள் சிந்தித்து சிந்தித்து பார்க்கிற பொழுது இந்த காட்சியை நினைக்கிறாள். ஆழநீர் கங்கை அம்பி கடாவிய ஏழை வேடற்கு எம்பினின் தம்பி நீ தோழன் மங்கை கொழுந்து என சொன்ன வாழி நன்பினை உண்ணி மயங்குவாள். இந்த கங்கையில் நாவாய் ஓட்டுறவன் இவனை போய் இந்த அரச குலத்தில் பிறந்து அரசனாக இருக்க வேண்டிய என்னுடைய கணவன் எப்படி சொல்கிறான்? ஆழநீர் கங்கை அம்பி கடாவிய ஏழை வேடன் அவன். அவனை போய் என்ன சொல்கிறான்? நீ என்னுடைய தோழன், இந்த மங்கை, இந்த சீதை உன் கொழுந்தி, இந்த இலக்குவன் உன் தம்பின்னு சொன்ன வாழி அந்த அன்பினை உண்ணி உண்ணி மயங்கற அப்படிப்பட்ட அன்பை. எனவே இவன் நெஞ்சம் முழுவதையும் பறிகொடுத்தவன் அவனிடம். தன்னுடைய நெஞ்சத்தை முழுமையாக ஆக்கிரமித்து கொண்ட அந்த நாயகனை, அந்த காவிய தலைவனை இவன் பாதாதிகேச பரியந்தம் கண்ணாலே பருகி பருகி கழிக்கிறான். அந்த ராமனுடைய அழகில் ஈடுபடுகிறான். அதுவே பேரின்பம் என்று அவன் நினைக்கிறான். அதனால் ராமன் படுத்திருந்தான், ராமன் பக்கத்தில் சீதை படுத்திருந்தாள் என்று சொல்ல வருகிற குகன் சொல்கிறான், அல்லை ஆண்டு அமைந்த மேனி அழகனும். 5 வார்த்தைகளை ராமனுடைய அழகை பற்றி பேசுவதற்கு குகன் பயன்படுத்தியதாக கம்பன் சொல்கிறான். 5 வார்த்தைகள். அல்லை ஆண்டு அமைந்த மேனி அழகனும் அவளும் துஞ்ச. பக்கத்தில் படுத்திருந்த சீதை எப்படி இருப்பா? அவ என்ன உடை உடுத்தி கொண்டிருந்தா? அவ எந்த கோலத்தில் இருந்தா? இவன் ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. காரணம், அவள் பிறன் மனைவி.
பிறன் மனைவியை நோக்காமல் இருப்பதுதானே பேராண்மை என்று வள்ளுவம் பேசுகிறது. எனவே அடுத்தவனுடைய மனைவியை கண்ணாலே ஆராய்ந்து கொண்டிருக்க கூடாது. அவள் எப்படி இருக்கிறாள் என்று பார்க்கலாகாது. ஆனால் இவனை பார்த்தான், இவனுடைய பேரழகில் ஈடுபட்டான். அந்த பேரழகை வெளிப்படுத்துவதற்கு பஞ்ச பதங்களை பயன்படுத்தியவன் அவனுடைய மனைவியை பற்றி பேசுவதற்கு பதப்பஞ்சமே வந்து விடுகிறது. ஒரே ஒரு பதம், அவளும் துஞ்ச என்று முடிக்கிறானே. இதுதான் பண்பாட்டை எந்தெந்த இடத்தில் கொண்டு போய் நிறுத்துவது என்றெல்லாம் சிந்தித்தவன். நான் உண்மையிலேயே ரொம்ப நெகிழ்ந்த நிலையில் இந்த வாலிவதை பாடலம் பற்றி பேசணுன்னா வாவேஸ்வரரே சொல்லுவார், நீங்கள் 6 காண்டங்களை கம்பன் எழுதியிருக்கான். கம்பன் எழுதினதுலேயே அந்த பரிணாம அழகு வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா யுத்த காண்டத்திற்கு இணையே கிடையாது என்று வாவேஸ்வரர் சொல்லுவார். அதிலும் இந்த வாலிவதை படலத்தை பற்றி பேசும்போது சொல்லுகிறார், கம்பன் 6 காண்டமும் எழுதியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெறுமனே வாலிவதை படலத்தை மட்டும் எழுதிவிட்டு அவன் செத்து போயிருந்தாலும் உலக மகா கவிகளில் முதற்கவியாக அவன் போற்றப்பட்டிருப்பான் என்று வாவேஸ்வரர் பேசுகிறார். லத்தீன் மொழி, பிரெஞ்சு மொழி, அதுக்கு பிறகு இங்கிலீஷு, சமஸ்கிருதம், தமிழ் என்று பல மொழிகளில் உள்ள காப்பியங்கள் அனைத்தையும் கரைத்து குடித்த மனிதன் வாவேஸ்வரர். அவர் சொல்கிறார், இந்த வாலிவதை படலம், அந்த வாலி 15 கேள்வி கேட்பான். இன்னைக்கு இருக்கிற ஒரு வழக்கறிஞரும் நீதிமன்றத்தில் நின்று எப்படி கேள்வி கேட்கணும்னு அதை படித்து பார்க்கணும். அந்த 15 கேள்விகளுக்கு உள்ளே போனால் வெளியே வர முடியாது. இந்த வாலிவதை படலத்தை பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்படி ஒவ்வொன்றா பேசணுன்னா முடியல. ஒரு வரியில் வாலிவதை படலத்தை தான் விட்டுருவோம். இப்போ இன்னும் ஒரே ஒரு பாடல் மட்டும் சொல்லிவிட்டு முடிக்கிறேன். ரொம்ப நிறைவில்லாத நிலையில் தான் இங்கேருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். சரி, வான்மீகத்திலிருந்து கம்பன் முற்றிலும் மாறுபடுகிற காட்சி இந்த வாலிவதை படலத்தில். நீங்கள் வாலியினுடைய மனைவி தான் தாரை. வாலி இருக்கிற வரைக்கும் தாரை அவனுக்காக உயிரையே கொடுக்க துணைகிறார். வான்மீகத்தில் நீங்கள் படித்தீங்கன்னா வாலி இந்த ராமனுடைய அம்பு நாள் எய்தப்பட்டு அவன் உயிர் போகும் நிலையில் இருக்கிற பொழுது செய்தி அறிந்து பதறி அடித்து ஓடி வருகிறாள். ஐயோ, இவன் இல்லாமல் நான் எப்படி இனி வாழ்வது என்று புலம்புகிறாள். பக்கத்திலே இருக்கிற அனுமன் சொல்கிறான், என்ன செய்வது, நீ அங்கதன் உன் மகன், அவனை பார்த்து நீ ஆறுதல் அடையணும்னு சொல்கிறான். 1000 அங்கதன்கள் இருந்தாலும் கூட என்னுடைய கணவன், என் உயிரில் உயிராக உறைந்து கிடப்பவன், இவனிடம் இருக்கக்கூடிய அந்த அன்பு எவரிடத்தும் என்னிடம் இருக்காது. இவன் இல்லாமல் நான் வாழ மாட்டேன், நானும் செத்து போகிறேன் என்றெல்லாம் பேசுகிறாள். இது வான்மீகத்தில். ஆனால் அவன் செத்த பிறகு சுக்ரீவனுக்கு அவள் போய் சேர்ந்து விடுகிறாள். ஆக அந்த கேரக்டரை கெட்டு போய் விடுகிறது. தாரை என்கிற அந்த பாத்திரமே அப்படியே சீரழிந்து சிதைந்து விடுகிறது. ஏனென்றால் இந்த வாலி சுக்கிரீவன் தம்பி மனைவியை இவன் கவர்ந்து கொண்டான். உரிமை என்று அவருக்கு உரிய தாரமாம் அருமருந்தையும் அவன் விரும்பினான். இருமையும் துறந்து இவன் இருந்தனன், கருமம் இங்கு இது எம் கடவுள் என்று அனுமன் சொல்லுவான். இந்த சுக்கிரீவன் கதை என்னன்னா, இவனுடைய மனைவி உரிமையை அவன் பறிச்சுக்கினான், செல்வ அரசையும் இழந்தான், மனைவியை இழந்து இங்கே நிற்கிறான். இருமையும் துறந்து இவன் இருந்தனன், கருமம் இங்கு இது எம் கடவுள்னா. இவன் ஏற்கனவே இவன் மனைவியை பறி கொடுத்து விட்டு நிற்கிறவன். அந்த நிலையில் இவன் சுக்கிரீவன் மனைவியை வாலி பறித்து கொண்டான் என்று சொன்ன உடனே என்ன பேசுகிறான் ராமன், மற்றினி உரைப்பதென்னே, வானிடை மண்ணில் நின்னை செற்றவர் என்னை செற்றார், தீயரே எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றார், உன் கிளை எனது, என் காதல் சுற்றம் உன் சுற்றம், நீ என் இன்னுயிர் துணைவன்றான். இது ராமனுடைய பாத்திரத்துக்கே பொருந்தாத வாக்கு மூலம். அது இனிமேல் ஒன்றும் கவலைப்படாத, மற்றினி உரைப்பதென்னே, நின்னை செற்றவர் என்னை செற்றார், உன் பகைவன் என் பகைவன், அது சரி, தீயரே எனினும் நினக்கு உற்றவர் எனக்கும் உற்றார். உன்னுடைய நண்பன் தீயவனா, பரவாயில்ல, அவனும் எனக்கு நண்பன் தான் சொல்கிற அளவுக்கு ராமன் கீழே இறங்குறான். அந்த அளவுக்கு போகிறதுக்கு ஒரே காரணம், இவன் மனைவியை பறி கொடுத்துருக்கிறான் தன்னை போலவே. அதுதான் அங்கே முக்கியம். உலகம் ஏழினோடு ஏழும் வந்து அவன் உயிர்க்கு உதவி விலகும் எண்ணினும் வில்லிடை வாளியின் வீட்டி தலைமையோடு நினக்கு தாரமும் இன்று தருவேன், புலமையோ அவன் உறைவிடம் காட்டுன்னு பொங்குறான். உன் மனைவியையும் உன் அரசையும் உனக்கு கொடுக்குறேன்றான்.
மனைவியை பறித்தான். பறிக்கப்பட்ட மனைவியை திரும்ப கொடுப்பது சரி. ஆனால் அரசுக்கு உரியவன் வாலிதானே, அவன் தானே மூத்தவன். ஆனால் அந்த அரசையும் உனக்கு சேர்த்து கொடுப்பேன்னு சொல்கிற அளவுக்கு இங்கே ராமன் போகிறான். அதெல்லாம் பொறுமையாக பேச வேண்டியது, இதெல்லாம் வேகமாக சொல்ல முடியாது. சரி, முடிஞ்சு போச்சு. இந்த கம்பன் காட்டுகிற தாரை இருக்காளே, அவ அருங்குல மகள். இவன் இறந்த அடுத்த கணமே அவள் விதவை கோலம் பூண்டு விடுகிறாள். இவன் என்ன சொன்னான், இந்த சுக்ரீவன், நீ 4 மாதம் மழைக்காலமாக இருக்குது, 4 மாதம் பொறுமையாக இருங்க, அதுக்கு பிறகு உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் சீதையை நாங்கள் தேடி எடுத்து கொண்டு வந்து சேர்த்துருவோன்னு பேசுகிறான். இவனும் 4 மாதமாக இருக்கான். அதாவது பைபிளில் ஒரு வாசகம் உண்டு, இருதயத்தின் கசப்பை இருதயமே அறியும்னு. இவன் சீதையை பிரிந்ததனால் ஏற்படக்கூடிய துயரத்தில் இவன் மூழ்கி கிடக்கிறான். அவன் வலி அவனுக்கு தான் தெரியும். இவன் போனான், இவன் ஆட்சி கட்டிலில் மறுபடியும் அமர்ந்த அடுத்த கணமே கொடுத்த வாக்குறுதியை மறந்துட்டான். அதனால் அவன் வாக்குறுதியை மறந்துட்ட பிறகு 4 மாதம் பொறுத்து பார்த்தவனுக்கு கோபம் வருது ராமனுக்கு. எப்போவுமே இலக்குவன் தான் கோபப்படுவான், ராமன் அமைதிப்படுத்துவான். இப்போ ராமனே கோபப்படுறான். அன்பு மறந்தனன், நம்முடைய அன்பை அவன் மறந்துட்டான். அறம் கிடக்க மரம் அறிந்திலன். நம்ம வீரம் என்ன, நம்முடைய பண்பு என்னன்னு அவனுக்கு தெரியல. வாழ்வின் மயங்கினான், இந்த வாழ்வில் அவன் மயங்கிட்டான். நன்றி கொன்று அரு நட்பினை நார் அறுத்து ஒன்றும் மெய்மை சிதைத்து உரை பொய்த்துளார் கொன்று நீக்குதல் குற்றத்தில் தங்குமோ சென்று மற்றி அவன் சிந்தையை தேர்குவாயின்னா. நன்றி கொன்றுட்டான், அரு நட்பினை நார் அறுத்துட்டான், ஒன்றும் மெய்மை சிதைத்துட்டான், அப்பேற்பட்ட உரை பொய்த்துட்டான். இவனை கொல்லுவது தவறே கிடையாது, நீ போய் அவனை போய் பாடுறான்றான். உடனே இலக்குவன் பொறுத்தான் சூறாவளியாக. அவன் போகிறான். அவன் வருவதை பார்த்து விட்டு இந்த குரங்குகள்லாம் வாயிலை அடைக்கும். அந்த வாயிலை அவனை உடைத்து கொண்டு உள்ளே நுழைவான். பிறகு இந்த குரங்குகள் போய் அங்கதனாண்ட செய்தி சொல்லும். அங்கதன் இது ஆன்மீகத்துக்கு இதுக்கு சொன்ன நிறைய வித்தியாசம் இருக்குது, இப்போ நேரம் இல்லை. அங்கதன் போய் இவனை போய் பார்க்குறான். சுக்ரீவனை போய் பார்த்தா அவன் மயக்கத்தில் ஆழ்ந்து என்ன நடக்கிறதுன்னு தெரியாமலே கிடக்கிறான். சரி, இந்த நேரத்தில் என்ன செய்வது? அவன் மதியூகிய அனுமன், ஒரு அமைச்சனுக்குரிய அத்தனை பண்புகளும் உள்ளவன். உடனே அவன் என்ன செய்யறான், தாரையை போய் பார்க்கிறான். தாரை இப்பொழுது விதவையாக இருக்கிறான். நீங்கள் வான்மீகத்தில் படிக்கிற பொழுது இந்த அங்கதன் பார்க்கிற பொழுதே இந்த சுக்ரீவன் ஒரு பக்கம் உரிமை, அதாவது இவனுடைய மனைவியும், மறுபக்கம் தாரை அண்ணனுடைய மனைவியும் சேர்ந்து இவர்கள் ஒரே படுக்கையில் இருக்கிற நிலையில் தான் அங்கதன் போய் பார்ப்பான். ஆனால் இந்த கம்பன் அவளை முழுக்க ராஜ மாதாவாக மாற்றி விட்டான். வைதவ கோலத்தில் அவளை கொண்டு போய் நிறுத்தினான். விதவையாக இருக்கா. சரி, இவள் அறிவிற் சிறந்தவள், அரசியல் நுணுக்கம் அறிந்தவள், இவள் தான் அவனை ஆற்றுப்படுத்தணும்னு சொல்லி போய் வேகமாக இந்த அனுமன் அவன் சொல்கிறான். அப்போ தாரை சொல்கிறா, என்ன நியாயம் இது? நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை மறந்துட்டு நீங்கள் 1000 சுகத்தில் மூழ்கி கிடப்பீங்க, அவன் தன்னுடைய மனைவியை பிரிந்து வாடி கிடப்பான், இது என்ன நியாயம் என்று கேட்கிறாள். கேட்டுவிட்டு இருந்தாலும் அவனுடைய இந்த சுக்ரீவனை காப்பாற்றுவதற்காக அவள் வரா. அழகான காட்சி, அதெல்லாம் காட்சிப்படுத்தி பேசணும். இவன் கோபத்தோடு வரான். இலக்குவன் வந்தான். அவள் நின்னான். வார்த்தை இருக்கு பாருங்க, அதுதான் ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும்னு சொல்கிறதெல்லாம் இதுதான். இவன் பேசுகிறான். அவன் முன்னால் மைந்த முதல்ல மகனே மைந்த. அவன் இலக்குவன் நிமிந்து பார்க்கல. நான் தான் ஏற்கனவே குகன் பார்க்கலன்னு சொல்கிறேன் இல்லை. அடுத்தவன் மனைவியை ஏறெடுத்து பார்க்காத பண்பாடு இருந்த காலம் அது. பொய்யாய் பழங்கதையாய் கற்பனையாய் போய்விட்ட காலம் அது. புரிகிறதா? அதனால் அவன் குகனும் பார்க்கல, இவனும் பார்க்கல. இவன் பேசாமல் என்ன பண்ணுறான், தாமரை வதனம் சாய்த்து தனு நெடுந்தரையில் ஊன்றி மாமியர் குழாம் முன் வந்தானாம் மைந்தன் நிற்கிறான். அவன் ரொம்ப நாணத்தோடு நிற்கிறான். அவ்வளோ கோபம் இருந்தாலும் இவன் வந்த உடனே சொல்கிறான், மைந்த நின் பாதம் கொண்டு என் மனை வரப்பெற்று உய்ந்தனம் வாழ்ந்தேன், வினையும் தீர்ந்தேன், உறுதி வேறு இதனின் உண்டோ? உன்னுடைய திருவடிகள் இந்த மண்ணில் பதிந்ததற்கு நாங்கள் எவ்வளவு காலம் தவம் செய்திருக்க வேண்டும்? எங்கள் பாவம் அனைத்தும் போய்விட்டதே.
பெருவாழ்வு பெற்று விட்டோமே உன்னால் என்று அவள் புகழ்ந்து பேசுகிற பொழுது இவனுடைய கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது. அடுத்து ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பலவீனமான பகுதி இருக்கும். அந்த இடத்துல தொட்டா அவன் விழுந்துருவான். அது மாதிரி இவனுக்கு ஒரு பலவீனம். அந்த இடத்த மிகச்சரியாக தாரை தொடரா. சொல்றா, ஐய ஆழி வேந்தன் அடி இணை பிரிகலாதாய். ராமனின் நிழலாகவே இருப்பவனாயிற்றே நீ. ராமனை விட்டு ஒரு நொடி கூட அகலாமல் இருக்கக்கூடிய நீ அவனை விட்டு விட்டு இங்கே வந்திருக்கிறாய் என்றால் அப்படி என்ன காரியம் என்று கேட்கிறான். அட, ராமனின் நிழலாக இருப்பவன் நான், ராமனை விட்டு ஒரு நொடியும் அகலாமல் இருப்பவன் நான் என்று என் நிலையறிந்து பேசுகிறாளே, நெஞ்சம் குளிர்ந்து விடுகிறது அவனுக்கு. ஐய ஆழி வேந்தன் அடியினை பிரிகலாதாய் எய்தியது என்னை, எதுக்கு வந்த என்றால் இசையினும் இனிய சொல்லாள். இசையை விட இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்தி அவள் பேசுகிறா. இப்படியெல்லாம் நம் மனமறிந்து நம் பண்பு புரிந்து பேசக்கூடிய பெண்மணி யார்? பார்க்க வேண்டும் என்று அவனுக்கு ஆவல் துடிக்கிறது. அப்படி மெல்ல இறை முகம் எடுத்து நோக்க, இறைனா கொஞ்சம் கொஞ்சம் முகத்தை அப்படி நிமித்தி பார்க்குறான். அப்படி பார்க்கிற போது தான் பார்குலாம் முழுவெண் திங்கள் பகல் வந்த படிவம் போலும் ஏர்குலாம் முகத்தினாளை இறைமுகம் எடுத்து நோக்கி தார்குலாம் அலங்கல் மார்பன் தாயரை நினைந்து நைந்தான். ஆர்குலோ உரை செய்தார், இப்படி என்னிடம் பேசியது யார் என்று இவன் பார்க்கிறானா. ஆர்கோலோ உரை செய்தார் என்று அப்படி பார்க்கிற பொழுது எதிரி நிற்பது யார்? முழுமையான விதவை கோலத்தில், எந்த ஆபரணங்களும் இல்லாமல், எந்த வெளிப்பூச்சும் இல்லாமல், சோகத்தை சுமந்தபடி விழிநீர் சிந்துகிற நிலையில் வாடிய மேனியோடு தன் முன்னாலே அவள் காட்சி தருகிறாள். அது எப்படி இருக்கிறது என்றால், இரவு முழுவதும் வெள்ளி கிரணங்களை அள்ளி வீசக்கூடிய பௌர்ணமி நிலா சூரியன் வந்துவிட்ட பகல் நேரத்தில் எப்படி வெறிச்சோடி வெளிரி கிடக்குமோ அதுபோன்று வெளிரி கிடக்கிறாளே, இவள் யார் என்று பார்க்கிற பொழுது தாயரை நினைந்து நைந்தான். ஐயோ, தயரதன் மறைந்து விட்ட பிறகு என் தாய் சுமத்திரை இப்படித்தானே இருப்பாள், ராமனுடைய தாய் கோசலையும் இப்படித்தானே இருப்பாள், பரதனுடைய தாய் கைகேயியும் இப்படித்தானே இருப்பாள். இன்னொரு பெண்ணை பார்க்கிற பொழுது உனக்கு தாயின் நினைவு வர வேண்டும். அதுதான் பண்பாடு, அதுதான் கம்பன் காட்டுகிற வழிபாடு. நன்றி, வணக்கம்.